ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கரிக்குருத்து என்பதன் பொருள். கரிக்குருத்து என்பதன் பொருள் சேவர் கொண்டை, யானை தந்தம், மான் கொம்பு, மயிர் தோகை. ஆன்சர் யானை தந்தம். கரிக்குருத்து என்பதன் பொருள் யானை தந்தம். கொஸ்டின் 2. ராவண காவியத்தின் பாடல்கள். ராவண காவியத்தின் பாடல்கள். ஆன்சர் 3100. ராவண காவியத்தின் பாடல்கள் 3100. கொஸ்டின் 3. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தவர்கள். ஆன்சர் ஆழ்வார்கள். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். கொஸ்டின் 4. நாச்சியார் திருமொழியில் உள்ள மொத்த பாடல்கள். ஆன்சர் 143. நாச்சியார் திருமொழியில் உள்ள மொத்த பாடல்கள் 143. கொஸ்டின் 5. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், நலவெண்பா, பூதத்தாழ்வார். ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். கொஸ்டின் 6. ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள். நம்மாழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வார், பூதத்தாழ்வார். ஆன்சர் பெரியாழ்வார். ஆண்டாள் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள். கொஸ்டின் 7. மதுரையார் மன்னன் அடிநிலை. இதுல மதுரையார் மன்னன் யார்? கண்ணன், கண்ணன், கோவலன், நெடுஞ்செழியன். ஆன்சர் கண்ணன். மதுரையார் மன்னன் அடிநிலை. மதுரையார் மன்னன் கண்ணன். கொஸ்டின் 8. கைத்தலம் இலக்கண குறிப்பு யாது? கைத்தலம் இலக்கண குறிப்பு யாது? பண்புத்தொகை, வினைத்தொகை, இருபெயரொட்டு பண்புத்தொகை, உவமைத்தொகை. ஆன்சர் இருபெயரொட்டு பண்புத்தொகை. கைத்தலம் இலக்கண குறிப்பு இருபெயரொட்டு பண்புத்தொகை. கொஸ்டின் 9. அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆன்சர் ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். அதிர புகுத கனா கண்டேன் யார் கனவில்னா ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். கொஸ்டின் 10. சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜானகி ராமனின் நூல் எது? ஆன்சர் சக்தி வைத்தியம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜானகி ராமனின் நூல் சக்தி வைத்தியம். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.